நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக ரசிகர்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், அஜித் குமாரின் விடாமுயற்சியை பார்ப்பதற்காக ரசிகர்கள் எந்த அளவு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் திரையரங்கு வாசலில் காத்திருக்கிறார்கள்? அவர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அஜித் குமாருடைய நடிப்பில் மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிறது. தமிழ்நாட்டில் 750க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 9 மணிக்கு முதல் காட்சியாக திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இதனையொட்டி சென்னையின் பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் FDFS எனப்படக்கூடிய முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக குவிந்து வருகின்றனர். அதிக அளவில் உற்சாகத்துடனே ரசிகர்கள் காணப்படுகின்றனர். முக்கியமாக 2023 பொங்கல் அன்று துணிவு திரைப்படம் வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகாக நடிகர் அஜித் குமாருடைய திரைப்படம் திரையரங்கில் வெளியாவதால் இந்த திரைப்படத்திற்கான வரவேற்பு திரைப்பட அறிவிப்பின் போது அதிக அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் இந்த திரைப்படம் வெளியாவதாக இருந்த நிலையில் திடீரென இந்த ஆண்டு துவக்கத்தில் அந்த திரைப்படம் வெளியாவது தள்ளி போவதாக அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த திரைப்படத்திற்கான காத்திருப்பு என்பது ரசிகர்களிடையே இருந்த நிலையில் இன்று இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் இதற்கான ஏற்பாடுகளை ரசிகர்கள் பெருமளவில் செய்திருக்கின்றனர். பெரிய அளவிலான பேனர்கள் வைத்து அந்த பேனர்களுக்கு பால்களை ஊற்றி அவர் அஜித்குமாரின் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். முக்கியமாக பல்வேறு ரசிகர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பதால் உற்சாக கோஷங்களை எழுப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரைப்படத்தில் நடித்த பல நடிகர்களும் கூட இந்த கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்ப்பதற்காக. எனவே அந்த இடத்துல அதிக அளவிலான ரசிகர்கள் குவிந்திருப்பதை நமது ஒளிப்பதிவாளர்கள் பிருத்வி மற்றும் ராகுல் ஆகியோர் காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த திரைப்படம் வெளிவருவதன் காரணமாக ரசிகர்களிடையே இயல்பை காட்டிலும் கூடுதலாகவே உற்சாகம் என்பது தென்படுகிறது. காவல்துறையினர் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தை தவிர்த்து தமிழகத்தின் அண்டை மாநிலங்களில் காலை 5 மணி 6 மணி ஆகிய காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. 8 மணி அளவில் முதல் காட்சிகள் அங்கு நிறைவடையும் நிலையில் 9 மணிக்கு தான் இங்கே காட்சிகள் துவங்குகிறது எனவும் ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் வரையில் வெளியிடுவதற்கு அரசு அனுமதி என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், நீங்கள் குறிப்பிட்டது போல சரியாக 2 வருடத்துக்கு பின்பு திரையரங்குகளில் நடிகர் அஜித் குமாரின் திரைப்படம் வெளியாவதையொட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரையரங்குகளில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.